Hello everyone, welcome to Crown Academy. நம்மளுடைய UGTRB இங்கிலீஷ்கான யூனிட் 1 is going on இல்லைங்களா, which is history of English literature. On that case, the second topic, which is Age of Shakespeare, is discussed in the previous videos, and before that also it was discussed. On that case, in the present video what we are going to talk அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அழகான அந்த சாப்டர் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அதில் இருந்து என்ன மாதிரியான எம்சிக்யூஸ் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுல எம்சிக்யூஸ் லெவல் 1 லெவல் 2ன்ட்டு ஒரு 20 கொஷின்ஸ் நம்மளுடைய அகாடமி நமக்கு எல்லா டாப்பிக்குடைய கீழேயும் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இட் வில் மேக் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் யூ ஹவ் ரெட், இல்லைன்னா எப்படி இந்த டாப்பிக்கை நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கீங்க, இல்லை இன்னும் மேற்கொண்டு நீங்கள் எந்த மாதிரியான டாபிக்ஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக தான் நம்மளோட அகாடமி வந்து அந்தந்த டாபிக் கீழேயே நம்ம எம்சிக்யூஸ் எப்பயுமே வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களை நீங்கள் எக்யூப் பண்ணிக்கிறதுக்கு எப்பயுமே க்ரௌன் அகாடமி எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத நமக்கு தெரியும். ஓகே, ஸோ on that case we can directly enter into the MCQs of Age of Shakespeare. ஓகே, ஸோ Age of Shakespeare அப்படிங்கிறதுல நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we have seen detailed description of the age, அது எந்த டைமில் இருந்த பீரியட் அப்படின்னு சொல்லி சொன்னோம், அண்ட் எந்த குயின் இல்லை கிங்கோடைய ரூலில் இது இருந்துச்சு அப்படிங்கிறத சொன்னோம், அண்ட் ஹிஸ்டாரிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த ஏஜில் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஆஃப்டர் தேட் வி ஹவ் சீன் ஷேக்ஸ்பியருடைய கான்ட்ரிபியூஷன் அண்ட் அவருடைய ப்ரீகர்சர்ஸ் அண்ட் அவருடைய கண்டெம்பரரிஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்து லேட்டர் அவரை ஃபாலோ பண்ணி எழுதின ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அண்ட் ஆல்சோ அவருடைய பியூட்டிஃபுல் கான்ட்ரிபியூஷன் இன் ஆல் த ஜானர்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர் லைக் ட்ராமா அண்ட் ஆல்சோ போயட்ரியில் எப்படி இருந்தது ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு பார்த்தோம். அண்ட் ஆல்சோ அதர் ரைட்டர்ஸினுடைய கான்ட்ரிபியூஷன் ரிலேட்டட் டு திஸ் டாபிக்ஸையும் பார்த்தோம் இல்லையா. போயம்னா எப்படி டிஃப்ரென்ஷியேட் ஆச்சு, ஹவு இட் வாஸ் டாமினன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் ஆல்சோ தியேட்டர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக உருவான ஒரு டைம் அப்படின்னு கூட நம்ம இதை சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ இப்படிப்பட்ட டாபிக்ஸை தான் இந்த ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிறதுல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஃபார் அ ஜிஸ்ட் நம்ம சொல்லியாச்சு. ஓகேங்களா. Okay, we can enter into the MCQs now. First question is, the age of Shakespeare is also known as what? Okay, such a simple question it is. Let us see the option. Option A, Jacobean age. Option B, Victorian age. Option C, Elizabethan age. And option D is Romantic age. Okay, this is such a simple question. It is known as எலிசபெதன் ஏஜ். ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிறத எலிசபெதன் ஏஜ் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, இது ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த ரைட்டிங்ஸ் இல்லைன்னா ஷேக்ஸ்பியருடைய அதிகபட்சமான கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் பிகாஸ் அந்த ஏஜ் அந்த எலிசபெத்துங்கிற குயினுடைய ரூலுக்கு கீழே தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா, அவங்க தான் அதிகமாக ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஷேக்ஸ்பியர் இருந்த காலத்தில். ஓகேங்களா, இன்னொரு கொஷின் நமக்கு வரும், இன்னொரு ஆப்ஷனில் நமக்கு டவுட் வரும், வாட் இஸ் இட் அப்படின்னா, நாட் விக்டோரியன் ரொமான்டிக் அதெல்லாம் வராது, பட் நமக்கு ஜக்கோபியன் ஏஜ் வராதா அப்படின்னு ஒரு கொஷின் வரும். சரிங்களா, இன்னொன்று நமக்கு ஜக்கோபியன் ஏஜ்லேயும் தானே ஷேக்ஸ்பியர் எழுதினாரு அப்படின்னு சொல்லி நமக்கு வரும். அதாவது கிங் ஜேம்ஸ் தெரியும் இல்லைங்களா, கிங் ஜேம்ஸ்னுடைய ரூல் அது எலிசபெத்துக்கு அப்புறம் இருந்த கிங்கு தான் ஜேம்ஸ் 1, அவருடைய டைம்லேயும் தானே ஷேக்ஸ்பியர் எழுதினாரு, அப்போ ஜக்கோபியன் ஏஜ் வராதா அப்படின்னு சொல்லிங்கன்னா, தேர் மேபி அதை வி கேன் சே, அதாவது ஷேக்ஸ்பியரின் ஏஜை வந்து எலிசபெதன் அண்ட் ஜக்கோபியன் ஏஜ் நம்ம சொல்லலாம் லிட்ரலி. ஆனால் வென் இட் இஸ் கம்மிங் டு ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்லி போகும்போது அவருடைய ஹை பீக் ஆஃப் கரியர், ஓகே, ஷேக்ஸ்பியருடைய பீக் ஆஃப் கரியர் வந்து எப்போ இருந்தது அப்படின்னா, இட் வாஸ் க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் எலிசபெதன் ஏஜ் தான். சரியா, that is why it can be named, and it was also named logically under the name of Queen Elizabeth அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சரிங்களா, ஸோ அந்த கேஸ் the right answer can be Elizabethan age. ஓகே, நமக்கு இந்த டவுட் வரதுக்கு சான்சஸ் இருக்கு, அதை நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கிறோம். ஓகே, William, second question, we can move for the second question now. William Shakespeare was born in the year is the question. This is such a simple question. Option A 1558, option B 1564, option C 1572, and option D is 1580. Okay, the right answer can be option B 1564.
1664. ஓகேங்களா, 1564 பிறந்து 1616 இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஞாபகம் இருக்கும். அண்ட் ஹிஸ் பர்த்டே ட்ரெடிஷ்னலி வந்து April 23 அப்படின்னு சொல்லி ஃபேமிலியராக இருக்குது இன்னைக்கு வரைக்கும். ஷேக்ஸ்பியரோட பிறந்தநாள் அப்படிங்கிறது April 23 எக்ஸாக்டாக வந்து ரெக்கார்டடெல்லாம் கிடையாது. பட் அவருடைய பர்த்டே அக்கார்டிங் டு லிட்ரேச்சர் இல்லைன்னா அந்த ஸ்டடி பிஃபோர் வரைக்கும் April 23 of 1564 அவர் பிறந்தார் அப்படிங்கிறது தான் கணக்கு. ஓகேங்களா, 1616 இறந்தார், அதையும் ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் we can move for a third question. Shakespeare was born at எங்கே பிறந்தாங்க, பிளேஸ். ஓகே, ஆப்ஷன் ஏ லண்டன், ஆப்ஷன் பி ஆக்ஸ்போர்ட், ஆப்ஷன் பி ஸ்டாட்ஃபோர்ட் ஆன் அப்பான் அவன், அண்ட் ஆப்ஷன் டி கேம்பிரிட்ஜ். ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ வெரி குவைட் ஈஸி கொஷின். ஆப்ஷன் சி ஸ்டாட்ஃபோர்ட் அப்பான் அவன் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, ஹி வாஸ் பார்ன் அண்ட் ரைஸ்ட் இன் திஸ் மார்க்கெட் டவுன். இந்த டவுனில் தான் அவர் வந்து வளர்த்தப்பட்டார். ஓகேங்களா, வார்விக்ஷயர் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம், அது இருந்த இடம் தான் இந்த ஸ்டாட்ஃபோர்ட் அப்பான் அவன் அப்படிங்கிறது. ஓகேங்களா, மார்க்கெட் டவுன் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறது அந்த வார்விக்ஷயருங்கிறது இங்கிலாண்டில் இருந்த ஒரு குட்டி பிளேஸ். ஓகேங்களா, ஸ்டாட்ஃபோர்ட் அப்பான் அவன் அப்படிங்கிற பிளேஸில் தான் அவர் பிறந்தார். ஓகேங்களா, and we can move for the next question. Question number 4. The Elizabethan era ended with the death of, ஓகேங்களா, Elizabethan era ended with the death of எந்த கிங் இல்லை குயினோட டெத்தோட இந்த Elizabethan era முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ ஹென்ரி 8, ஆப்ஷன் பி மேரி 1, ஆப்ஷன் சி எலிசபெத் 1, ஆப்ஷன் டி ஜேம்ஸ் 1. ஓகேங்களா, ஓகே, the right answer can be Queen Elizabeth I. Option C can be the right answer. ஓகேங்களா, இங்கேயும் நமக்கு வந்து இன்னொரு கொஷின் வரும், ஏன் ஜேம்ஸ் 1 தானே கண்டினியூ ஆனாங்க அப்படின்னா அதே ரெப்ளிகேஷன் தான் இங்கேயும் நம்ம கொடுக்குறோம். மேக்ஸிமம் ஆஃப் த பீக் ஒர்க்ஸ் எல்லாம் இங்கேயும் முடிஞ்சிருச்சு. அண்ட் ஆல்சோ வந்து அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் குட்டி குட்டி மைனஸ் ஒர்க்ஸ் அந்த அந்த ஜேம்ஸ் 1க்கு அப்புறம் அடுத்த இயரா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஜேம்ஸ் 1 டைமில் அடுத்த இயரா ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படிங்கிறதுனால இந்த இயராவோட எண்டுங்கிறத நம்ம எலிசபெத் 1 தான் வச்சுக்க முடியும். சரியா, குயின் எலிசபெத் வந்து 1603 இறந்துடுறாங்க. ஓகேங்களா, ஸோ அதோட வந்து ஆஃப்டர் வித் ஜக்கோபியன் இயரா அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறதுனால இவங்களுடைய டெத்தோட எலிசபெத் 1 டெத்தோட இந்த இயரா எலிசபெத்தன் இயரா அப்படிங்கிறது முடியறதா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின், 5th கொஸ்டின். The Elizabethan age ended in the year. Elizabethan age ended in the year. That is very easily understand. இப்போ தான் சொன்னோம் இல்லைங்களா, எந்த இயரில் முடியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆப்ஷன் ஏ 1599, ஆப்ஷன் பி 1603, ஆப்ஷன் சி 1616 அண்ட் ஆப்ஷன் டி 1625. ஓகே, ஆப்ஷன் பி the right answer can be option B 1603 can be the right answer. எலிசபெத்தன் ஏஜ் அப்படிங்கிறது ended in this year. இந்த இயரில் தான் அது முடியுது. ஓகேங்களா, இந்த இடத்துக்கு அப்புறம் குயின் எலிசபெத் இறந்துடுறாங்க. அவங்க இறந்த உடனே அந்த எலிசபெத்தன் ஏஜுங்கிறது முடியுது. அண்ட் அதுக்கப்புறம் வர ஏஜை ஜக்கோபியன் ஏஜ்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, டிரான்சிஷன் டு ஜக்கோபியன் ஏஜ். ஓகேங்களா, அது ஏன் அப்படின்னா ஜேம்ஸ் அப்படிங்கிற ஒரு கிங் வந்து இங்கிலாண்டை ரூல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. தட் இஸ் வை. ஓகே, தட் இஸ் த ஆன்சர் ஹியர். அண்ட் we can move for the 6th question. The famous theatre associated with Shakespeare is, okay, option A the Rose, option B the Swan, option C the Globe, option D the Fortune. ஓகேங்களா, இதில் வந்து ஆல் த தியேட்டர்ஸ் ஆர் associated with Shakespeare, but famous theatre which is associated with Shakespeare அப்படிங்கிறதுனால we should always, while we are attending for competitive examinations, we should be very clear on reading the questions twice or thrice. அதுதான் நமக்கு வந்து ஈஸியாக நம்மளை புரிய வைக்கும். நமக்கு வந்து questions ஆன்சர்ஸ் கரெக்டாக கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். We have to read the questions properly, then only we can find the correct answers. Okay, here in this question, this particular question, the question is tricky here. The famous theatre associated with Shakespeare. Famous theatre, இது எல்லாமே associated with Shakespeare தான். பட் famous theatre எது வந்து associated with Shakespeare அப்படின்னா ஆப்ஷன் சி த குளோப் தியேட்டர். ஓகேங்களா, எல்லாத்துலேயுமே அவர் இருந்தார், வேலை செஞ்சார், நடிகராக இருந்தார் அப்படியெல்லாம் சொன்னோம். பட் இந்த தியேட்டர் குளோப் தியேட்டர் தான் வந்து அவருக்கு ரொம்ப அசோசியேட்டடான ஒரு தியேட்டர். இந்த தியேட்டர்ஸ் பற்றி நம்ம கிளாஸில் பார்த்தோம் இல்லைங்களா, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன்.
திஸ் பர்டிகுலர் தியேட்டர் வந்து பில்ட் இன் 1599 ஷேக்ஸ்பியருடைய சொந்த கம்பெனி மாதிரி உருவான ஒரு விஷயம். சரியா? லார்ட் சாம்பர்லன்ஸ் மென் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் ஆஃப் பீப்புள், ஷேக்ஸ்பியர் இன்னும் நிறைய ரைட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து கட்டின ஒரு தியேட்டர் தான் குளோப் தியேட்டர். ஓகேங்களா? அவருடைய ஷேக்ஸ்பியருடைய மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் ஃபேமஸ் பிளேஸ் எல்லாம் இந்த குளோப் தியேட்டரில் தான் பெர்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, and we have to keep this in mind. Globe Theatre தான் ஷேக்ஸ்பியருடைய famous theatre. Question number 7. Shakespeare's plays were first collected in a book form in the year. Which year? Okay. Option A 1609, option B 1611, option C 1623 and option D is 1630. Okay. So first collect ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1623. ஓகேங்களா? இந்த திஸ் ஃபேமஸ் கலெக்ஷன் இது பேர் தான் இந்த ஃபர்ஸ்ட் ஃபோலியோ அப்படின்னு நம்ம படித்தோம் இல்லைங்களா? அந்த ஃபர்ஸ்ட் ஃபோலியோங்கிறது 1623 ஒரு கலெக்ஷனாக ஒரு புக்காக வந்துச்சு. அதில் தான் அவருடைய மேக்ஸிமம் எல்லா பிளேஸுமே வந்துச்சு. இட் வாஸ் பப்ளிஷ்டு 7 years ஆஃப்டர் ஹிஸ் டெத் அப்படின்னு சொல்கிறோம். 2 of his fellow actors தான் அதை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அவங்க பேருமே கூட ஜான் ஹெமிங்ஸ் அண்ட் ஹென்ரி காண்டல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட சேர்ந்து நடித்த 2 பேர் தான் அதை வந்து அரேஞ்ச் பண்ணி அவருடைய டெத்து ஆஃப்டர் ஷேக்ஸ்பியர்ஸ் டெத்து 7 years ஆஃப்டர் ஹிஸ் டெத்து தான் அந்த புக்கு வந்து பப்ளிஷ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஃபோலியோ அப்படிங்கிற புக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கலெக்டட் இன் புக் ஃபார்ம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபோலியோவில் வருது 1623. ஞாபகம் வச்சுக்கோங்க. And next question is question number 8. The collection of Shakespeare's plays published in 1623 is called. இதை தான் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா? ஆப்ஷன் ஏ குவாட்ரோஸ், ஆப்ஷன் பி செகண்ட் ஃபோலியோ, ஆப்ஷன் சி ஃபர்ஸ்ட் ஃபோலியோ அண்ட் ஆப்ஷன் டி இஸ் சானட்ஸ். ஓகே, த கரெக்ட் ஆன்சர் கேன் பி ஆப்ஷன் சி ஃபர்ஸ்ட் ஃபோலியோ. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கலெக்டட் எடிஷன் ஆஃப் ஷேக்ஸ்பியர்ஸ் பிளே அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். எந்த வருஷம்? 1623. ஓகேங்களா? இது இல்லை அப்படின்னா நிறைய ஷேக்ஸ்பியர்ஸ் பிளே வந்து இல்லாமலே போயிருக்கும். ஓகேங்களா? ஷேக்ஸ்பியருடைய மேக்பத்து, டெம்பஸ்ட்டு, கிங் லியர் இந்த மாதிரி முக்கியமான நம்ம இன்னைக்கு படிச்சுக்கிட்டு இருக்க பிளேஸ் பூரா இந்த ஃபர்ஸ்ட் ஃபோலியோ மூலமாக தான் உலகத்துக்கே ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஓகேங்களா? We can move for the next question. How many sonnets did Shakespeare write? This is such a easy question இல்லைங்களா? Option A 127, option B 145, option C 154, option D 160. Okay, so the correct answer can be option C 154. மொத்தம் அவருடைய சானட்ஸ் வந்து 154 எழுதியிருக்காரு. ஓகேங்களா? These sonnets cover themes வந்து டிஃபர் ஆகும். என்ன மாதிரியான தீம்ஸ்? அந்த டைமில் இருந்த தீம்ஸ்லேருந்து இவர் டிஃபர். சானட்னாவே 14 லைன் ஷார்ட் போயம். ஓகே, இதில் வந்து இவர் தீம்ஸை டிஃபர் பண்ணி காட்டுறாரு டு ஷோ ஹிஸ் பவர் ஆஃப் ரைட்டிங். ஹவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீம்ஸ் லைக் லவ், டைம், பியூட்டி அண்ட் மார்டாலிட்டி இதை தான் அவர் ஆர்டர் பண்ணி எழுதுவார் அவருடைய சானட்ஸில். ஓகேங்களா? மோஸ்ட் ஆர் அட்ரஸ் டு அ யங் மேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஒரு ஃபேர் யூத், ஒரு ஆளுக்கும் ஒரு டார்க் லேடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உமனுக்கும் டெடிகேட் பண்ணுற மாதிரி தான் அவருடைய இந்த சானட்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த மிஸ்டீரியஸ் உமன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த டார்க் லேடி. அது யாருன்னே சொல்ல மாட்டாங்க. அவங்க ஒய்ஃபா இல்லை அவருடைய ஃப்ரெண்டா, இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த டார்க் லேடிங்கிறது வந்து அவங்களுடைய எக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை நினச்சி தான் எழுதினாரு அப்படின்னு சொல்லி நிறைய லவ் போயம்ஸ், லவ் சானட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஃபேர் யூத்துங்கிற ஒரு மனுஷனும் இந்த டார்க் லேடிக்கும் தான் டெடிகேட் பண்ணி எழுதியிருப்பார். இந்த 154 சானட்ஸையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் கொஸ்டின் நம்பர் 10. The ruler during most of Shakespeare's career was. இதுவுமே ஈஸி தான், கொஞ்சம் ட்விஸ்டட் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? யாருடைய ரூலுக்கு கீழே ஷேக்ஸ்பியர் நிறைய ஒர்க்ஸ் எழுதினாங்க? ஆப்ஷன் ஏ ஜேம்ஸ் 1, ஆப்ஷன் பி ஹென்ரி 8, ஆப்ஷன் சி எலிசபெத் 1 அண்ட் ஆப்ஷன் டி சார்ல்ஸ் 1. ஓகே, ஆப்ஷன் சி எலிசபெத் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, we should not confuse this with James 1 because he came in the later part of his writing only அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? எலிசபெத் 1 தான் வந்து கிட்டத்தட்ட 1558லேருந்து 1603 வரைக்கும் ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இங்கிலாண்டை. ஸோ ஷேக்ஸ்பியருடைய பாதி கரியர் வந்து அப்போ தான் நடந்துச்சு இல்லையா? அப்போவே அவங்க மேக்ஸிமம் எழுதி முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஜேம்ஸ் 1 வராரு. அதை தான் ஜக்கோபியன் ஏஜ்னு மாற்றுறாங்க. ஓகேங்களா? தட் இஸ் வை. ஓகே, these are all the 10 MCQs related to
MCQ level 1 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? We can move for next set of MCQs now. MCQs level 2. I hope you understand what is going on. Okay, we can go for the next question. Question number 1. The Elizabethan age is called a golden age mainly because of dash. ஓகேங்களா? ஸோ இந்த எலிசபெத்தன் ஏஜ் கோல்டன் ஏஜ்னு மென்ஷன் பண்ணுறோம் இல்லையா? why it is so அப்படின்றது தான் question. Option A, religious unity. Option B, political reforms. Option C, outstanding development of drama and poetry. And option D, scientific discoveries. ஓகேங்களா? ஸோ கோல்டன் ஏஜ் அப்படிங்கிறதுனால it was completely flourished with the literature. அதனால தான் அதை அப்படி சொல்கிறாங்க. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் டெவலப்மெண்ட் ஆஃப் ட்ராமா அண்ட் போயட்ரி, அது வரைக்கும் இல்லாத அளவுக்கு போயமோ ட்ராமாவோ எல்லாமே கொண்டு வராங்க. லிட்ரேச்சருக்கான கான்ட்ரிபியூஷன் வந்து அவ்வளோ இருக்குது, n நம்பர் ஆஃப் ரைட்டிங்ஸ் வருது. ஓகேங்களா? அதனால தான் அதை வந்து கோல்டன் எரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் நம்ம. ஓகேங்களா? வைல் தேர் வேர் சம் பொலிட்டிக்கல் அண்ட் ரிலீஜியஸ் ஷிஃப்ட்ஸ் எல்லாம் நடக்குது. அப்படி இருந்தாலுமே கூட லிட்ரேச்சருடைய பாதிப்பு வந்து வரல, அதுக்கான ட்ரான்சிஷன் நடக்கலை. கரெக்டாக அது மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி எல்லோரும் எழுதிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? கான்சன்ட்ரேஷன் ஆன் லிட்ரரி டேலண்ட்டுங்கிறது அதிகமாக இருந்துச்சு இந்த பர்டிகுலர் ஏஜில், எலிசபெத்தன் ஏஜில் தான். ஓகேங்களா? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் லிட்ரரி டேலண்ட் அதிகமாக இருந்துச்சு. அதனால தான் இந்த கோல்டன் ஏஜ்னு சொல்கிறாங்க. யாரெல்லாம் இதை கான்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபேமஸ் ரைட்டர்ஸ் லைக் மார்லோ, மில்டன், ஸ்பென்சர், ஷேக்ஸ்பியர், இவங்கெல்லாம். ஓகேங்களா? என்ன சொல்லுது, இவங்களுக்கு மேட்ச் பண்ணுற அளவுக்கான ரைட்டர்ஸ் வந்து வி காண்ட் ஈவன் ஃபைண்ட் ஸ்டில் நவ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரெப்ரசன்டேஷன் இன் லிட்ரேச்சர் அவங்களாம் படிச்சுட்டு போயிட்டாங்க இல்லையா? இன்றைக்கும் ஒரு பெஸ்ட் போயம் அப்படின்னா இவங்களெல்லாம் எடுத்து பார்த்து தான் நம்ம பண்ண முடியும். ஓகே, ஸோ ட்ரெண்ட் செட்டர்ஸாக அவங்களாம் இருந்தாங்க. தட் இஸ் வை இந்த பீரியட் இஸ் கால்ட் அஸ் கோல்டன் ஏஜ். ஓகேங்களா? ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் ட்ராமா அண்ட் போயட்ரி கேன் பி த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் question number 2. The dominant intellectual spirit of the Elizabethan age was. ஓகேங்களா? The dominant intellectual spirit of the Elizabethan age என்ன அப்படிங்கிறது தான் question. Option A, Puritanism. Option B, Catholicism. Option C, Renaissance humanism. Option D, Romanticism. ஓகேங்களா? The correct answer can be option C, Renaissance humanism. ஓகேங்களா? இன்டலெக்சுவல் ஸ்பிரிட் எதில் அதிகமாக இருந்தது எலிசபெத்தன் ஏஜில், எந்த ஃபீல்டில், எந்த சைடில் அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கிறது தான் கொஷின். அது வந்து பியூரிட்டானிசமோ இல்லை ரொமான்டிசிசமோ கிடையாது, ரெனசான்ஸ் ஹியூமனிசம் தான். புதுசாக விஷயங்கள் உருவாகுது, மறுமலர்ச்சின்னு சொல்கிறோம்ல, அது உருவாச்சு. ஓகேங்களா? இந்த பீரியட் தான் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜினுடைய ரெனசான்ஸாக இருந்த பீரியட் எலிசபெத்தன் ஏஜ். ஓகேங்களா? அதாவது ஹியூமனிசம் அப்படிங்கிறது வந்து உருவாகுது. ஓகேங்களா? நார்மல் அதாவது பெருசாக கிங் குயின் அவங்கள பற்றியே பேசிகிட்டு இருக்காம பியோர்லி டிவைன் அண்ட் மிடிவல் ஸ்காலிஸ்டிக் ஸ்டடி பற்றியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? இண்டிவிஜுவல் பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் தே ஆல்சோ ஸ்டார்டட் டு ரீடிஸ்கவரி ஆஃப் கிளாசிக்கல் ஒர்க்ஸ் ஆஃப் க்ரீக்கு, ரோமனு, இதெல்லாம் ரீடிஸ்கவர் பண்ணி புதுசாகவும் நிறைய காட்ட ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. ஓகேங்களா? இதை தான் ரெனசான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இதுதான் நடந்துச்சு எலிசபெத்தன் ஏஜில். ஓகேங்களா? இதுதான் அந்த இன்டலெக்சுவல் ஸ்பிரிட் ஆஃப் எலிசபெத்தன் ஏஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் கொஸ்டின் நம்பர் 3. விச் ஃபீச்சர் clearly distinguishes எலிசபெத்தன் ட்ராமா ஃப்ரம் கிளாசிக் க்ரீக் ட்ராமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ கோரஸ், ஆப்ஷன் பி யூனிட்டி ஆஃப் பிளேஸ், ஆப்ஷன் சி ஃப்ரீடம் ஆஃப் பிளாட் அண்ட் ஸ்ட்ரக்சர், ஆப்ஷன் டி யூஸ் ஆஃப் மாஸ்க். ஓகேங்களா? த ரைட் ஆன்சர் கேன் பி ஃப்ரீடம் ஆஃப் பிளாட் அண்ட் ஸ்ட்ரக்சர். இந்த இங்கிலீஷ் ட்ராமா இல்லை எலிசபெத்தன் ட்ராமா அப்படின்னாவே நம்ம முக்கியமாக ஒன்று ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இவங்க வந்து தே டோன்ட் கம்ப்ளீட்லி எப்படி சொல்கிறது அசோசியேட் வித் அந்த 3 யூனிட்டிஸ்ங்கிறது இருந்துச்சு, அவங்க ஃபாலோ பண்ணாங்க, இல்லைன்னு சொல்ல. பட் அதோடையே தான் கம்ப்ளீட்டாக அசோசியேட் ஆகணும், அதை விட்டு ஒரு இன்ச் கூட நகரக்கூடாது அப்படின்னு அவங்க இல்லை. ஃபார் த சேக் ஆஃப் ஸ்பெக்டேட்டர்ஸ், ஃபார் த சேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், தே ஹேவ் கிராஸ்டு தட் லிமிட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே, அந்த ஸ்ட்ரிக்டான ரூலை அவங்க ஃபாலோ பண்ணலை. ஓகேங்களா? ஃப்ரீடம் ஆஃப் பிளாட், ஸ்ட்ரக்சர் இதை வந்து எடுத்துக்கிட்டாங்க.
ஃபார் த பர்பஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ஸ்பெக்டேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். they break the rules, particularly ஷேக்ஸ்பியர்ல நல்லாவே பிரேக் பண்ணார் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கிளாசிக்கல் கிரீக் ட்ராமா தான் வந்து they followed அந்த 3 unities, action, unity of action, unity of time and unity of place. இதை மூணையும் அவங்க ஃபாலோ பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ எலிசபெத்தன் பிளே ரைட்ஸ் லைக் ஷேக்ஸ்பியரோ இல்லை மாலோவோ அவங்களாம் வந்து அந்த ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணிக்கிட்டாங்க இன் கேஸ் ஆஃப் நீட். ஓகேங்களா? சப்ளாட்ஸ் போட்டுக்கிட்டது, இல்லைனா வந்து காமெடி, ஒரு பயங்கரமான ட்ராஜிக்கல் ஈவெண்ட்டில் இப்போ டெம்பஸ்ட்டு இல்லை ஹேம்லெட்டு இல்லை அதில் வந்து குட்டி குட்டி காமிக் கேரக்டர்ஸை கொண்டு வரது, க்ளவுன் மாதிரி ஒருத்தரை கொண்டு வரது, அவங்க வந்து அந்த இடத்துல வந்து ஜஸ்ட் ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்கறது ஃபார் த சேக் ஆஃப் ஆடியன்ஸ். ரொம்ப அப்படியே க்ளூமியாக ரொம்ப டெப்த்தான சேட்னஸ் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஷிஃப்ட் கொடுக்கறதுக்காக, ஓகேங்களா, அதை வந்து நடத்துனாங்க. ஓகேங்களா? மல்டிப்புள் லொக்கேஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதுதான் வந்து ஸ்ட்ரக்சரை மாற்றுறதுன்னு சொல்லும், பிளாட்டை மாற்றுறதுன்னு சொல்லும். மல்டிப்புள் ஒரு சிங்கிள் பிளேயில் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறது வந்து அந்த யூனிட்டி ஆஃப் பிளேஸை மென்ஷன் பண்ணுது. அதெல்லாம் வந்து இவங்க மாற்றிக்கிட்டாங்க. ஒரே ஒரு பிளாட்லேயே வந்து எல்லா பிளேஸ்க்கும் போகிற மாதிரியெல்லாம் காட்டிக்கிட்டாங்க. இதெல்லாம் வந்து வில்லிங் சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபார் த சேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் மாற்றிக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ எந்த கிளாசிக் க்ரீக் ட்ராமானுடைய ஃபீச்சரை இவங்க அவாய்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த 3 யூனிட்டிஸ் தான். அந்த 3 யூனிட்டிஸுமேங்கிறது சேர்ந்தது. ஓகேங்களா? அதனால தான் வந்து யூனிட்டி ஆஃப் பிளேஸுங்கிறத நம்ம சூஸ் பண்ணாமல் ஃப்ரீடம் ஆஃப் பிளாட் அண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, இங்கே நமக்கு வந்து அந்த கன்ஃபியூஷன் வர்றது வந்து யூனிட்டி ஆஃப் பிளேஸ் இருக்கே, ஒருவேளை நான் அதை சூஸ் பண்ணுமா அப்படின்னா இல்லை, ஃப்ரீடம் ஆஃப் பிளாட் அண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கிறதுனால we can go for freedom of plot. ஓகே, next question number 4. okay, so question number 4 is professional acting companies in Shakespeare's time were generally எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ சர்ச் கண்ட்ரோல்டு, ஆப்ஷன் பி ஸ்டேட் ஓன்டு, ஆப்ஷன் சி patronized by nobles and option D is university managed. அதாவது ஆக்டிங் கம்பெனிஸ் நிறைய இருந்துச்சு. இப்போ தியேட்டர்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கம்பெனிஸ், ஆக்டிங் கம்பெனிஸ் நிறைய இருந்துச்சு. ஓகேங்களா? அவங்க வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி பேட்டர்னைஸ்டு பை நோபல்ஸ். அதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். அவங்க வந்து சர்ச் கண்ட்ரோல்டோ இல்லை அந்த ஸ்டேட்டுடைய கண்ட்ரோல்லையோ இல்லை யூனிவர்சிட்டி கண்ட்ரோல்லையும் இல்லை, பேட்டர்னைஸ்டு பை நோபல்ஸ். அதாவது ஒரு முதலாளிகள்னு சொல்லுவோம்ல, பணக்காரவங்கன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அவங்களுடைய கண்ட்ரோலில் அவங்க இருக்காங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்டர்ஸ் வந்துட்டு தே வில் கெட் அ லைசன்ஸ் ஃப்ரம் த நோபல். அந்த நோபல் பீப்புள் தான் ஓன் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்கக்கிட்ட இருந்து அவங்க வந்து லைசன்ஸ் மாதிரி வாங்கி வச்சுப்பாங்க. அந்த லைசன்ஸ் வாங்கினவங்க தான் வந்து ஆக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? அது இருந்தால் தான், இல்லைன்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அந்த லைசன்ஸ் இல்லாதவங்க நடிக்க ஆரம்பித்தாங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான் ஷேக்ஸ்பியருடைய டைமில் நடந்ததா சொல்கிறாங்க. ஈவன் ஷேக்ஸ்பியருடைய ஓன் கம்பெனி வந்து வாஸ் ஃபர்ஸ்ட். அது யார் ஓன் பண்ணாங்க அப்படின்னா லார்ட் சாம்பர்லைன்ஸ் மென் அப்படிங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் அதை ஷேக்ஸ்பியருடைய கம்பெனியை ஓன் பண்ணியிருக்காரு, அந்த நோபல் மேன். பேட்டர்னைஸ் பை ஹென்ரி கேரி அப்படிங்கிறவர் அதை பேட்டர்னைஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் கிங் ஜேம்ஸ் வந்து அதை வாங்கிக்கிட்டதா சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ இப்படி தான் வந்து ப்ரொஃபஷனல் ஆக்டிங் கம்பெனிஸுங்கிறது ஷேக்ஸ்பியர் டைமில் இருந்ததா நம்ம பார்க்குறோம். ஓகே, அண்ட் we can move for the 5th question now. The popularity of drama in the Elizabethan age was mainly due to, ஓகேங்களா, ட்ராமா மட்டும் ஏன் எலிசபெத்தன் ஏஜில் இவ்வளோ தூரம் பாப்புலர் ஆச்சு அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகே, ஆப்ஷன் ஏ ராயல் ஸ்பான்சர்ஷிப் அலோன், ஆப்ஷன் பி பிரிண்டிங் ப்ரெஸ், அண்ட் ஆப்ஷன் சி பப்ளிக் தியேட்டர்ஸ் அண்ட் மாஸ் என்டர்டைன்மெண்ட், அண்ட் ஆப்ஷன் டி கோர்ட் மார்க்ஸ். ஓகேங்களா? த ரைட் ஆன்சர் கேன் பி ஆப்ஷன் சி பப்ளிக் தியேட்டர்ஸ் அண்ட் மாஸ் என்டர்டைன்மெண்ட் இருந்ததுனால தான் ட்ராமாங்கிறது வந்து அவ்வளோ தூரம் பரவுச்சாமா எலிசபெத்தன் ஏஜில். ஓகேங்களா? மற்ற எந்த ரீசன்னாலையும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ ஒய் வி ஆர் டெல்லிங் லைக் திஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ட்ராமா ஏன் இவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னா பப்ளிக் தியேட்டர்ஸ்னாலையும் மாஸ் என்டர்டைன்மெண்ட்னாலையும் தான். அதிகமான பீப்புள் கிட்ட போய் சேர்ந்துச்சு. ஓகேங்களா? அதர் ஃபார்ம் ஆஃப் ஆர்ட் எல்லாத்தோடைய இப்போ ஒரு போயம் அப்படிங்கிறத விட அது தனிப்பட்ட முறையில் ஒருத்தவங்க வாங்கி உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும் இல்லையா, ப்ரைவேட்டாக அதை செய்யணும் இல்லைங்களா. இப்போ ட்ராமாங்கிறது வந்து நமக்கு இப்போ இருக்கிற நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன்.
தியேட்டர்ஸுங்கிறது எப்போ போகணுதோ என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும்னு நினைக்குதோ 16th செஞ்சுரியில் நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி தான் ட்ராமாஸ் பிளேயர்ஸ் அதாவது பப்ளிக் தியேட்டர்ஸுங்கிறது இருந்திருக்கு. ஓகேங்களா. பிளேஸை வந்து அக்சசபிள் பண்ணுறாங்க, அந்த கதைகளை வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணுறாங்க பீப்புளுக்கு பார்க்குறதுக்கு. ஒரு மேசிவ் கமர்ஷியலாகவும் இது அந்த காலத்தில் இருந்திருக்கு. ஓகேங்களா. அதனால தான் ட்ராமாங்கிறது வந்து அதிகமாக பாப்புலர் ஆச்சு எலிசபெத்தன் ஏஜில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. And next one is the 6th question. One important characteristics of Elizabethan drama is, okay, Elizabethan drama la irukka ஒரு most important character below la எதுன்னு கண்டுபிடிக்கலாம். Option A, strict observance of 3 unities. Option B, use of prose only. And option C, mixture of tragic and comic elements. And option D, absence of violence. Okay. The right answer can be option C, mixture of tragic and comic elements. This can be the right answer. ஏற்கனவே சொன்னோம்ல, அந்த 3 யூனிட்டிஸை அவங்க ஃபாலோ பண்ணலை, அதனால தான். ஸோ the mixture of tragic and comic elementsங்கிறது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எலிசபெத்தன் ட்ராமா. ஏன் அப்படின்னா அந்த 3 யூனிட்டிஸை அவங்க ஃபாலோ பண்ணலை. ஓகேங்களா. அதனால கிளாசிக்கல் ட்ராஜடியாக இருந்தாலும் அது குட்டியுண்டு காமெடி போட்டாங்க எலிசபெத்தன் ரைட்டர்ஸ். ஓகேங்களா. பர்டிகுலர்லி ஷேக்ஸ்பியர் மிக்ஸ்டர் ஆஃப் 2 போட்டார். ஓகேங்களா. ஒரு பயங்கரமான டார்க் ட்ராஜடியாக இருந்தாலும் இப்போ ஹாம்லெட்டோ மேக்பத்தோ அதில் எல்லாத்தையுமே அவர் போட்டார். ஏன் அப்படின்னா ஒரு காமிக் ரிலீஃப் வந்து தேவை அப்படிங்கிறதுனால. ஓகேங்களா. எந்த மாதிரி கேரக்டர்ஸ் அப்படின்னா இந்த கிரேவ் டிக்கர்ஸ் இல்லைன்னா அந்த போர்ட்டர்ஸ் அவங்களாம் இருப்பாங்க பார்த்தீங்களா ஹாம்லெட்டில் மேக்பத்தில், அந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து அவர் யூஸ் பண்ணார். இப்போ டெம்பஸில் இருக்கிற ஏரியல் அவங்களாம் வந்து அதுக்காக தான் யூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா. And 7th question is, which contemporary of Shakespeare greatly influenced early English tragedy அப்படிங்கிறது question. Okay. Option A, John Lilly. Option B, Ben Jonson. Option C, Christopher Marlowe. And option D is Thomas Yard. Okay. The right answer is Christopher Marlowe. ஓகேங்களா. Contemporary of Shakespeare influenced early English tragedy. ஓகேங்களா. அதாவது பிளேயில் ஒரு முன்னோடி, ஷேக்ஸ்பியருக்கு முன்னாடியே இல்லைன்னா அவர் கூடயே இருந்தாங்க, பட் இப்படி தான் பிளே எழுதணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளத்தை கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாலோ தான். மாலோனோட பிளேஸை பார்த்து தான் ஷேக்ஸ்பியரே நிறைய எழுதினார் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரெடிசிசர் ஆஃப் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு கூட மாலோவை நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. அண்ட் ஹீ இஸ் த பர்சன் ஹூ பர்ஃபெக்டட் த யூஸ் ஆஃப் பிளாங்க் வேர்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். யார்? மாலோ. அன்ரைம்டு அயாமிக் பென்டாமீட்டரை தான் நம்ம பிளாங்க் வேர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அவர் தான் வந்துட்டு இந்த ட்ராஜிக் ஹீரோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணுறார். ஓகே. வித் பிளேஸ் லைக் டாக்டர் ஃபாஸ்டர்ஸ், டாம்பர்லைன், அதெல்லாம் ஹீரோ வந்து எப்பயுமே சக்ஸஸ்ஃபுல்லாக அவன் எல்லாத்துலேயும் போராடி ஜெயிச்சு கடைசியாக கதையை முடிக்கிற மாதிரி காட்டுவாங்க. பட் அப்படி இல்லாமல் ஹீரோ வந்து செத்து போகிற மாதிரி இல்லை சஃபர் ஆகிற மாதிரி, அவன் பண்ண தப்புக்கு வருந்தப்படுற மாதிரி, இந்த மாதிரிலாம் கதையை கொண்டு போய் முடிக்கிறது வந்து அந்த ட்ராஜிக் ஹீரோ அப்படிங்கிற விஷயத்தை உருவாக்குறது வந்து மாலோ தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஷேக்ஸ்பியரை எழுத வச்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட்டஸ்ட் ப்ரொடியூசர் அப்படின்னா மாலோ தான் நம்ம சொல்லணும். ஓகேங்களா. ஓகே. த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் 8th question. The Renaissance emphasizes on the individual is reflected in Shakespeare through எந்த மாதிரியான விஷயத்தில்? அந்த ரெனசான்ஸுங்கிற அந்த விஷயம், அந்த மறுமலர்ச்சி. ஓகேங்களா. அது இண்டிவிஜுவல் வழியாக காட்டுறத ஷேக்ஸ்பியருடைய எந்த ஆஸ்பெக்டில் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ, அலிகாரிக்கல் கேரக்டர்ஸ். ஆப்ஷன் பி, ரிலீஜியஸ் சிம்பலிசம். ஆப்ஷன் சி, சைக்கலாஜிக்கல் டெப்த் ஆஃப் கேரக்டர்ஸ். ஆப்ஷன் டி, கோரஸ் கமெண்டேட்டரி. ஓகேங்களா. த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, சைக்கலாஜிக்கல் டெப்த் ஆஃப் கேரக்டரில் தான் நம்ம இந்த ரெனசான்ஸ் அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம், ஷேக்ஸ்பியருடைய சைக்கலாஜிக்கல் டெப்த் ஆஃப் கேரக்டர்ஸில். ஓகேங்களா. டியூரிங் ரெனசான்ஸ் டைமில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர் வாஸ் அ ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் ஹியூமனிசம். ஓகே. ஹியூமனிசம் நோக்கி எல்லாம் போக ஆரம்பித்தாங்க. ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸு, இன்டர்னலாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது இதையெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஓகே. அதுதான் சைக்கலாஜிக்கல் டெப்த் ஆஃப் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஈவன் ஷேக்ஸ்பியருடைய நிறைய கேரக்டர்ஸில் இதில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஈவன் குட் ஈவில் அப்படின்னு ஒரு பிரிச்சு கேரக்டர்ஸை காட்டியிருப்பார். ஓகேங்களா. குட் கேரக்டர்ஸ்னால் இப்படி இருக்கும், பேட் கேரக்டர்ஸ்னால் இப்படி இருக்கும். ஓகேங்களா. குட்டுனா வந்து அவங்க வந்து இன்டர்னல் ஸ்ட்ரகிள்ஸோடு இருப்பாங்க அப்படின்னுட்டெல்லாம். ஓகேங்களா.
ஸோ இண்டிவிஜுவல் அப்படிங்கிறத இப்படி தான் அவங்க காட்டியிருந்தாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் கேன் பி த 9th question. A major difference between medieval morality plays and Shakespearean drama is என்ன அப்படிங்கிறது தான் கொஷின். இந்த medieval morality play, morality மட்டுமே பேசுகிறது தான் morality plays இல்லையா. அதுலேருந்து ஷேக்ஸ்பியரியன் ட்ராமா எப்படி டிஃபர் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆப்ஷன் ஏ யூஸ் ஆஃப் சிம்பலிசம், ஆப்ஷன் பி presence of music, and option C focus of complex human characters, and option D is use of verse. Okay, the right answer can be option C focus on complex human characters. அதுதான் வந்து ரைட் ஆன்சர். ஓகேங்களா. மெடிவல் மொராலிட்டி பிளேஸ்லேருந்து ஷேக்ஸ்பியரியன் ட்ராமா எப்படி டிஃபர் ஆகுதுன்னா காம்ப்ளெக்ஸ் ஹியூமன் கேரக்டர்ஸை காட்டுறதுனால. ஓகேங்களா. எப்படி அப்படின்னா மெடிவல் மொராலிட்டி பிளேஸில் வந்து அலிகாரிக்கல் கேரக்டர்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஓகே, அலிகாரிக்கல் கேரக்டர்ஸ்னால் பர்சனிஃபிகேஷன் ஆஃப் திங்ஸ் லைக் க்ரீடு, டெத்து, இந்த மாதிரி விஷயங்களை தான் அவங்க அதிகமாக பர்சனிஃபை பண்ணி பேசுவாங்க. அது எதுக்கு அப்படின்னா ரிலீஜியஸாக மக்களுக்கு வந்து பாடம் கற்றுக் கொடுக்கறதுக்காக, ரிலீஜியஸ் லெசன்ஸ் அவங்களுக்கு புகத்துறதுக்காக, டு டீச் சம்திங் ரிலீஜியஸ்லி. ஓகேங்களா. ஸோ இதிலிருந்து ஷேக்ஸ்பியரியன் ட்ராமா அப்படிங்கிறது வந்து மூட் அவே. ஓகேங்களா. தீஸ் பிளாட் சிம்பிள்ஸ்லேருந்து ஃப்ளஷ் அண்ட் பிளட்டாக அவங்க காட்ட ஆரம்பித்தாங்க. ஓகேங்களா. கேரக்டர்ஸ்டையே ரியலிஸ்டிக்காக காட்டி ஹியூமன் ஃப்ளாஸ்னால் இப்படி தான் இருக்கும், இப்படி தப்பு பண்ணினா நீ இதுக்கு இப்படி அனுபவிப்ப அப்படின்னே காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா. நீ நல்லது பண்ணினா நல்லவனாக இருப்ப அப்படின்னு காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா. இதுதான் ஃபோக்கஸ் ஆன் காம்ப்ளெக்ஸ் ஹியூமன் கேரக்டர்ஸ் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் இஸ் 10th question. Female roles in Elizabethan theatre were performed by, okay, option A court ladies, option B female professionals, option C young boys and men, and option D is mask and puppets. Okay, the right answer is option C young boys and men. Okay, நம்ம முன்னாடியே படித்தோம், எலிசபெத்தன் ஏரா வரைக்குமே தியேட்டர்ஸில் டைரெக்டாக கேர்ள்ஸை வந்து பெர்ஃபார்ம் பண்ண விட மாட்டாங்க. யங் பாய்ஸை தான் கேர்ள்ஸ் கிட்ட போட்டு நடிக்க வைப்பாங்க. ஓகேங்களா. அண்ட் ஜக்கோபியன் ஏரா வரைக்குமே சோஷியலாக அக்செப்டபுளாக இருந்துச்சு. டெக்னிக்கலி அது வந்து இல்லீகல். ஆமாம், சட்டப்படி அரெஸ்டே பண்ணிடுவாங்க உமனை வந்து மேலே நடிக்க வச்சாங்க அப்படின்னா. ஓகேங்களா. அதனால வந்து பாய்ஸ் தான் அங்கே நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க கேர்ள் வேஷம் போட்டு. ஓகேங்களா. இது எப்போ மாறுச்சு அப்படின்னா ரெஸ்டோரேஷன் பீரியடில் கிட்டத்தட்ட 1660 அப்புறம் தான் விமன் வந்துட்டு ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ண விட்டாங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ தீஸ் ஆர் ஆல் த இம்பார்ட்டன்ட் MCQs ரிலேட்டட் டு ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ ஐ திங்க் யூ பீப்புள் ஆர் வெரி மச் கிளியர் அபவுட் த டாபிக் நோ. எதை படித்தோமோ அதை தான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ரிலேட்டட் டு MCQs. ஓகே, இந்த மாதிரியான கொஷின்ஸ் வர்றதுக்கு we may have chances. இது விட நம்மளுக்கான டெக்ஸ்ட்ல இருந்தும் நிறைய கொஷின்ஸுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. Like this, our Crown Academy is helping you people to understand each and every topic related to each and every subjects of UGTRB அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. And we can stop this session now, and in the next session, in the next video, we can have the next topic, Age of Milton பார்க்கலாம். ஓகேங்களா. I hope you understand this, and my best wishes to all of you. Thank you so much for watching the video. Thank you. இப்போ நீங்க பார்த்த இந்த வீடியோ கிளாஸ் மாதிரியே நம்ம கிரவுன் அகாடமியில 10 யூனிட்ஸ்க்கான வீடியோ கிளாஸஸ், மெட்டீரியல் அண்ட் ஆன்லைன் டெஸ்ட் ப்ரொவைட் பண்றோம். இது மட்டும் இல்லாம தமிழ் மொழி தகுதி தேர்வுக்கான வீடியோ கிளாஸ் அண்ட் ஆன்லைன் டெஸ்டும் வழங்கப்படுகிறது. இது தொடர்பான தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி.